அப்பா கிட்ட கேட்டா, நான் முடிச்சாச்சு கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஓகேம்மா. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் 91 ஸோ 91ல் வல்சரா மோடி கிளாஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் எங்களோட ஷாப் இருந்துச்சு. 7-8 பசங்க வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இந்த பில்டிங் 93ல் பிடிச்சி இங்கே வந்தது. சென்னையில் சிதம்பரம். ஸோ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் அந்த கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறத விட ஒரு ஸ்டேஜில் அவங்க என்னெல்லாம் கற்றுப்பாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது இப்போ ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் உள்ளே வரணும்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 1990s வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியான்னு அவங்க கொண்டு வராங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர். சிவா நாட்டியாவில் டான்ஸ் ஸ்கூல் பற்றி மேமும் சாரும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்க்கணும். எல்லாருக்கும் ஹாய். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய ஆசை எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேரில் நமக்குன்னு ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை சாதிச்சிருக்காங்க. அப்படி சாதிச்ச பர்ஃபெக்ட் அண்ட் ரைசிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் ஒரு எபிசோடாக நம்ம வீடியோவாக கொண்டு வரோம். அப்படி இந்த வாரம் நம்ம யாரை பார்க்க வந்தோம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 ஜென்ரேஷன்ஸோட கனவும் ஒரு சிங்கிள் லேடியோட ஒரு போராட்டத்திலையும் உருவாக்கப்பட்ட சிவநாட்டியாவோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி அவங்களோட பையனும் உங்களோட சிஸ்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்சனலாக சிவநாட்டியானா என்ன அண்ட் அந்த பேருக்கான அர்த்தம் ஏன்னா இப்போ என்னதான் வந்து ஒரு பிராண்ட் வேல்யூவாக இருந்தாலுமே அப்போ அந்த நேமாக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த நேமுக்கு அர்த்தம் என்ன அண்ட் அது பர்சனலாக உங்களுக்கு அது கூட கனெக்டடாக இருக்குது? சிவநாட்டில் நடந்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1983 ஜூன் 7 ஃபவுண்ட் பண்ணாங்க. இது வந்து உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா என் மதர் சைலஜா வெங்கடேஷன் தான் அந்த சிவநாடு டான்ஸ் 1990 கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சிவபக்தர். சின்ன வயசுலேருந்து அவங்க டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அரங்கேற்றம் பண்ணதுலேருந்து அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க பயங்கர ஆரம்ப காலத்துலேருந்து ஆரிஜின்லேருந்து அவங்க சிவபக்தர். ஸோ அவங்களுக்கு சிவன் மேலே நல்ல ஒரு பிரியோ பக்தி இருக்கிறதுனால சரி சிவன் நேம்ல இந்த டைட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் நாட்டியாலயா டான்ஸ் ஸ்கூல். நாட்டியாலயா மீன்ஸ் அது நாட்டியம்னு வருது. நாட்டியம் என்றாலே டான்ஸ் தான். ஸோ அதனால சிவன் நாட்டியாலயா டான்ஸ் ஸ்கூல். நம்ம வந்து ஒரு கிளாஸ் நம்ம ஸ்கூல் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஸ்கூல் போனால் பரதநாட்டியம் கற்றுக்கலாம் அப்படின்றதுனால சிவன் நாட்டியா டான்ஸ் ஸ்கூல் நம்ம நேம் வச்சாங்க. ஸோ அம்மா அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. 2019 ஆகஸ்ட் 8 ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குற நிறுவனம் பெரிய லாங் ஸ்ட்ரகிள்ஸ், பெரிய ஹார்ட் ஒர்க்கு, எஃபர்ட்லாம் போட்டு கஷ்டப்பட்டு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சாங்க. அந்த பிராண்டை வந்து என் காலம் வந்து டிவெலப் பண்ணக்கூடாது தான் நானும் என் பெரியம்மாவும் சேர்ந்து நாங்கள் இது நடத்திட்டு இருக்கோம் 2019 ஆஸ் ஆன் டேட் வரைக்கும். ஓகே. ஸோ 1993 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக சைலஜா அம்மாவோட ஒரு விஷன் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ அவங்களோட விஷன் என்ன அண்ட் அவங்களுக்கு பரதநாட்டியம் மேலே இந்த பேஷன் பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீங்களா ராதாமா? சின்ன வயசுலேருந்தே அவள் துருத்துருன்னு இருப்பாள். ஸோ அப்பாவுக்கு வந்து 3 பேருமே, நாங்கள் 3 சிஸ்டர்ஸ். ஸோ 3 பேருமே அவள் ஜாயின் பண்ணும்போது நீங்களும் கூட போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் அதை அவங்ககிட்ட போய் கொண்டு போய் விட்டாங்க. ஸோ அதில் ரொம்ப ஈகராக இன்வால்மெண்ட்டாக ரொம்ப இருந்தது வந்து என் தங்கை தான். ஸோ நாங்கள் ஏதோ கற்றுப்போம் வருவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருக்கிறது என் தங்கச்சி. ஸோ மேலும் அதில் வந்து அரங்கேற்ற லெவலுக்கு எல்லாமே வந்தோம். அப்போ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால அப்பா வந்து தங்கச்சிக்கு மட்டும் அரங்கேற்றம் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் அரங்கேற்றம் முடிச்சுட்டு அவள் நிறைய அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தேடல் இருந்துச்சு. தேடி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு லக்ஷ்மண் சார்கிட்டையும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிகிரி கோர்சஸ்லாம் பண்ணி அவள் வந்து கலைமணி டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கினான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே 93 அப்போ வந்து 97 தான் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு. 96ல் ஆச்சு. ஸோ 93ல் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவள் கிளாஸ். ஸோ அப்போ ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அப்போ தொடங்கினது தான் அது. அதாவது இப்போ ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் உள்ளே வரணும்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 1990s வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியான்னு அவங்க கொண்டு வராங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர். ஸோ அது கண்டிப்பாக ஒரு அவங்களுக்கான பேக் எண்டில் சப்போர்ட்டுக்கு வந்து நிறைய மென் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் சைலஜா அம்மா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பின்னாடி சப்போர்ட் பண்ணது யார் அண்ட் அவங்களோட விஷனுக்கு மேஜராக ஒரு பேக் எண்டாக நின்னது யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எங்கள் 3 பேருக்குமே சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது ஒரு விஷயம், சுயமாக ஒன்று கற்றுக்கோங்கம்மா, சுயமாக ஒன்று நீங்கள் போராடணும், சுயமாக அதை நிலைச்சு நிற்கணும், உங்கள் காலில் நீங்கள் நிற்கணும், யாரையும் நம்பக்கூடாது. அதுதான் எனக்கு சொல்லி ஏன்னா 3 பொண்ணுன்னு அப்பாவுக்கு பயம், நம்ம தைரியத்தோடு வளர்க்கணும் பெண்களை அப்படின்னு அது சொல்லி வளர்த்தாரு. அதே மாதிரி நாங்கள் படிப்பு கம்மி தான், எல்லாமே +2 தான் படிச்சிட்டோம்.
அவங்களும் ஒரு ஒரு ஃபீல்டில் அவங்க இஷ்டப்படி அப்பா விட்டார். ஸோ அவள் டான்ஸில் வந்தான். அப்பா வந்து சின்ன வயசுல கல்யாணம் முன்னாடி கச்சேரி பண்ணுவார், கடம் வாசிப்பார். எங்கள் தாத்தா கூத்து ஆடியிருக்காரு சொல்லுவார் அப்பா, ஊரூராக போய் கூத்து ஆடியிருக்காருன்னு சொல்லிட்டு. பட்டித்தறி நெச்சிருக்காரு அப்பா. எம்ப்ராய்டிங்கில் ரொம்ப ஈடுபாடு. அப்பா ஒரு யூனிட்டே வச்சுருந்தாரு. சினிமா படங்களுக்கெல்லாம் தெலுங்கு படம் ஹைதராபாத்தில் இருந்தார், ராஜமந்திரியில். ஸோ அவங்க ஒரு யூனிட் வச்சு தெலுங்கு படம் நாகேஷ் ராவ், எம்டி ராவ், வாணிஸ்ரீ அம்மா அவங்களுக்கு எல்லாமே ஃபுல் காஸ்டியூம் இவர் தான். ஸோ எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி கொடுப்பார். பழைய படங்கள்லாம் பார்த்தா அவர் நேம் வரும். அதுக்கப்புறம் அவர் கூட நான் +2 முடிச்சோன்னே அப்படியே அவர் கூட அப்படியே நின்று ஃபுல்லாக டெய்லரிங் எம்ப்ராய்டிங்கில் என்னுடைய ப்ரொஃபஷனே அதுவும் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ஆக்சிடென்ட் தங்கச்சி இறந்து முன்னாடி வரை நான் ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எங்களுக்கு கை கொடுக்குது, என் குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு. ஸோ என் பசங்க எல்லாமே படிப்பு எல்லாமே அதுதான். ஸோ ஹஸ்பண்ட் சினி ஃபீல்டில் இருந்தார், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். சினி ஃபீல்ட் பற்றி தெரியும் இல்லையா, வேலை வாங்கிடுவாங்க, செக் கொடுத்துருவாங்க, காசு வராது. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் அவருக்கு போயிடுது. ஸோ ஃபுல் சப்போர்ட் என்னோட ஷாப் தான் அவருக்கு. ஸோ அப்படி தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த எதிர்பாராத இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அப்படியே டோட்டலாகவே எல்லாமே குறைஞ்சி போட்டுருச்சு. ஸோ நான் அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஒரு கால் இன்னொரு கால் முடியல சுத்தமாக. ஸோ அங்கே கடையில் எல்லாமே கொஞ்சம் ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாமே ஜாப் ஆகிடுச்சு. எனக்கு 2 பையன், தங்கச்சிக்கு 2 பையன். ஸோ 4 பையனே இப்போ என் பசங்க தான். ஸோ நாங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்க ஒரே ஃபேமிலியில் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ என்னோடய சிஸ்டரு, என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர். ஸோ ஒரே ரத்தம். அப்படி இருக்கும்போது விட முடியாது, பசங்களே விட முடியாது. அவர் உருவாக்கிட்டு போன இந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ பசங்களுக்கு எல்லாம் ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவாக வந்து இவன் ஒரு மழையாக இருந்தான். அவன் குழந்தைங்க வளர்க்குது எப்படின்னா உலகமே தெரியாது தான் அப்படி வளர்த்தான். ஏன்னா அந்த மாதிரி எதுக்கு இருந்தாலும் அவன் அப்பா தான் கூட்டிட்டு போகிற எதுவுமே தெரியாது பசங்களுக்கு. ஸோ நாளைக்கு நானே இதனோட பசங்க ஃபேஸ் பண்ணணும்னு நீ எல்லாத்தையும் சாதிக்கணும்னு சொல்லி இந்த 6 இயர்ஸில் அவங்க நல்ல பேக் போனாக இருந்து எல்லாமே செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் வேர்ல்டு தான் என்னன்னே தெரியாது. அது அப்போ அம்மா அப்பா தான் இருந்தாங்க. அம்மா வந்து எப்படின்னா ரொம்ப வந்து பார்த்து குட்டி தான் வளர்த்தாங்க. ஸோ வெளியில் அம்மா அவசியமாக போக மாட்டேன். அதாவது காலேஜுக்கு போகிறது வீட்டுக்கு வந்து இது ஒரு 2 வே பாயிண்ட் தான். இடையில வந்து ஆனால் கொஞ்சம் வந்து அம்மா அப்பா இறந்த பிறகு இந்த பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அப்போ வந்து எல்லாமே பெரியமா வந்து எல்லாமே சொல்லி கைட் பண்ணி நம்ம ஒரு மாதிரி உலகத்துக்கு நம்ம வெளியே உலகம்னா தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க மூலியமா எனக்கு டெவலப் ஆச்சு. நிறைய வந்து போராட்டங்கள் இருந்துச்சு, நிறைய சரௌண்ட்ஸ் எல்லாமே தலையே போயிடுச்சு, இவனை வாழ் தானே அப்படில்லாமே சொன்னாங்க. எங்கள் எதிர்க்கவே நிறைய ஆயிடுச்சு. ஆனால் தங்கச்சிக்குமே நிறைய அசிஸ்டன்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க இல்லாமல் அவங்களோட இதுக்காக அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ எப்படி இவங்க நடத்த போகிறாங்க, வீட்டு தான் கூட போகிறாங்க அப்படி எல்லாமே பேசினாங்க. அதேபட்ட நம்ம படி மேலே தான் போகணும், நம்ம ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை நல்லபடியாக கொண்டு போகணுன்னு நிறைய தேடல் இருந்துச்சு. அதுதான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு அந்த மாதிரி போராட்டம் ஒன்று நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். அவளோட ஆசீர்வாதம் இருக்குது. அவள் மூச்சு எல்லாமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. அதனால ஒன்று நல்லா நடந்து போயிட்டு இருக்கு. இதுவரையில நடந்துட்டு இருக்கு, இங்கேயும் நல்லாவே அது மாதிரி நடக்கும். ஆனால் உண்மைதான். ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் வந்து சொத்தை மட்டும் எடுத்துக்கிற சொந்தக்காரங்கன்றதே நீங்கள் உங்களோட கனவையும் உங்களோட சொந்தத்தையும் நீங்கள் வந்து சுமந்துட்டு இருக்கீங்க. ஸோ அது நிஜமாலே நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் எல்லாராலையும் என்ன தான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாலுமே அவங்களுக்குலாம் நிறைய ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகும். லைக் இது ஒர்க் ஆகுமா ஆகாது. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் நிறைய நெகட்டிவாக பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, நீ தேர மாட்டேன்னுவாங்க, இதெல்லாம் உனக்கு இதுக்கு நல்ல வேலைக்கு போகாமல் சொல்லும்போது 1000 கேள்விக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இந்த மவுண்டன் பீக் மூமெண்ட்டுன்னு. அதாவது அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இது நான் போவேன், இதை நான் பண்ணியே ஆவன் மூமெண்ட், ஒரு டிசிஷன் மேக்கிங். அப்படி சைலஜா அம்மா டைமில் என்ன ஒரு மூமெண்ட்டில் அவங்க இதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பா கிட்ட கேட்டா, நான் முடிச்சாச்சு, கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஓகேம்மா. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் 91 ஸோ 91ல் வல்ஸ்டாப் மோடிக்ரா ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் எங்களோட ஷாப் இருந்துச்சு, அப்பாவோட ஷாப். அது பக்கத்துலேயே ஒரு காலி அடைஞ்சிச்சு. ஓனர்கிட்ட பேசி ஒரு ஹட்டு போட்டார். பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஹட்டு போட்டுட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஹட்டில் ஒரு 7-8 பசங்க வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இந்த பில்டிங் 93ல் பிடிச்சி இங்கே வந்தது. அப்போ வந்து அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு தான் ஃபுல் சப்போர்ட். சொன்னோன்னே ஓகே நான் சந்தோஷம். அவளுக்கு என்னென்னா எனக்கு இதுதான் டேடி வேணும், இதுதான் லைஃப் லாங் நான் இதுதான் பண்ண போகிறேன். ஓகே அப்பா சொல்கிறது அது கடைசி வரலும் இருக்கணும். நீ ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னா அதை நோக்கி போகிறேன்னா கடைசி வரலுமே விடாமல் முயற்சி பண்ணணும்.
அதே மாதிரி தங்கச்சி பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவான பர்சன் எங்கள் வீட்லேயே. ஸோ நாங்கள் 3 பேர் என்னன்னா, அவன் எனக்கு அடுத்து 2 வயசு சின்னவன் இருந்தாலும் அவள் சொல்கிறதா வேத வாக்கா இருக்கும். அப்பாவுக்கும் லக்கி ஃபெல்லோன்னா அவள் தான், அவள் பேரில் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ எது ஸ்டார்ட் பண்ண எது ஒன்று வாங்கினாலும் எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஷைலஜா அந்த பேரில் தான். இப்போ ஷாப்பில் நான் நின்று ஷைலஜா பேர் தான் இருக்கும், ஷைலஜா டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டிங் தான். ஸோ எல்லாருக்கும் என்னோட பேர் தான் ஷைலஜா நினச்சிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெமிலர். அப்பாவுடைய இதுவும் அவளோட ராசி லக்குன்றதுனால அவளுக்கு என்னன்னா பாசிட்டிவாக தான், எதுவுமே பாசிட்டிவ் தான் நினைப்பாள். நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ண மாட்டான். பாசிட்டிவ் எது சொன்னாலும் இதுக்காக தான் கடவுள் இப்படி பண்ணியிருப்பாரு, இது நல்லது தான், அதை விட உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும் அப்படி நினச்சிக்கோன்னு தான் சொல்லலாம் எல்லாருக்கும் அறிவுரை. எங்களுக்கு எல்லாமே எதனா கூட நான் அறிவுரை சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறது எல்லாம் அவள் வயசில் சின்னவனா அவள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு இது. எல்லாரும் சொன்ன இன்சூரன்ஸ் போடலையா, அதுக்குள்ள ஏன் போடணும், ஏதாவது வாங்கினா கூட இன்கேஸ் இது நீங்கள் இதில் ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னா அதையே இன்கேஸ் சொல்கிறீங்க, ஏன் ஆகணும், ஏன் அப்படி நினைக்கிறீங்க, ஏதோ வாங்கும் போதே நல்லா இருக்கும் தான் நம்ம வரணும், இன்கேஸ் அங்கேயே கொண்டு வரீங்க எங்களுக்கு தேவையில்லை. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போடல போகிறீங்க, எதுவுமே போடல. ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர். புரியுதுமா. ஸோ இது அது அடுத்த கேள்வியாக கேட்குறேன். என்னன்னா இப்போ அவங்க அந்த டைமில் ஆரம்பிக்கிறாங்கன்னா 1993 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் அவங்க ஒரு கனவோட ஆரம்பிச்சணும், அப்பாவோட சப்போர்ட் இருந்தாலுமே அந்த டைமில் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி 1993 அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ண பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன, அண்ட் அவங்க போனதுக்கப்புறமா நீங்களும் சரி அண்ணாவும் சரி இப்போ ரன் பண்ணுறதுல நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் சேலஞ்சு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சேலஞ்ச் பண்ணது என்னன்னா, அப்போ வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சுட்டாலேன்ற மாதிரி. ஏன்னா 9th படிக்கும்போது அரங்கேற்றம் பண்ணது, அதுக்கப்புறம் மேலே எல்லாமே கற்றுக்கிட்டு. ஆனாலும் அப்போது நிறைய கிளாஸஸ் கிடையாது, ரேராக எங்கே ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் நல்ல பீக்கில் தான் அவள் இருந்தாள். அப்போ நியூ ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நம்ம வந்து தனித்துமையாக தெரியணுன்றதுக்காக அப்போ வந்து யாருமே அது பாட் அண்ட் பிளேட் யாருமே ஆரம்பிக்கல அந்த பீரியடு. ஸோ பானை மேலே பரதம் தாமத்தில் பரதம் அவள் தான் ஆரம்பித்தாள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தது, அது ஒரு கிரேடாகவே எங்களுக்கு வந்து இங்கே கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாட் அண்ட் பிளேட் கோர்ஸு அந்த கால் வரை இருந்து. ஸோ அது அந்த இது அவள் ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எல்லாமே ஆரம்பிக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போ அது வந்ததுனால எல்லாமே நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து தான் நல்லா அவங்களுக்கு பிக்கப் வந்து நல்ல எஃபெக்ட். நிறைய ப்ரோக்ராம்ஸு நிறைய குட்டீஸ்க்கு எல்லாமே எப்போ பாரு ப்ரோக்ராம்ஸ் நிறைய சொல்லி கொடுத்து ஊராக கூட்டிகிட்டு போகிறது. அந்த மாதிரி அவங்க சிவநாட்டில் போனாங்க ப்ரோக்ராஸ் பண்ணலாம், ஊருக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தாட் அந்த டைம்லேயே அந்த இயர்லி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படி ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட், ஃபுல்லாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஆட்களை போய் பார்க்கறது, பெரிய பெரிய ஆட்களை பார்க்குறது எல்லாமே அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துப்பார். இவர் போய் நின்று ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போய் இவர் முடிச்சுட்டு வரதான் வேலை. அந்த அளவுக்கு அவர் ஃபுல் சப்போர்ட். கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு ஒரு கணவராக அவங்களோட சப்போர்ட் வாங்கிடுமா. ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது இல்லையா? பொதுவாகவே விஷயம் பெண்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்ததுனால அவள் இவ்வளோ தூரத்துக்கு 2 கையும் தட்டினாதான் ஓசன்ற மாதிரி, 2 சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடுன்ற மாதிரி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ என்னதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே கூட அவங்க பின்னாடி இருக்க ஒரு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மென் பாருங்களேன். தந்தையாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், ஏன் மகனாக இருக்கட்டும், நல்லா அமைச்சு நல்லா வந்து கடவுளுக்கு பொறுக்கல என்ன பண்ணுறது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஒரு 2000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். 300க்கும் மேலே அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். 500க்கும் மேலே ப்ரோக்ராம்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். என்னதான் இப்போ இந்த நம்பர்ஸ் பெருசாக இருந்தாலுமே இது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம என்னதான் எஃபர்ட்ஸ் போட்டாலுமே அந்த 1ன்றதை 2000 மாற்றுறதுக்கு நிறைய ஒரு பேக்கெண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேக் ஸ்டோரி என்ன, எப்படி அந்த இவ்வளோ பேரை கொண்டு வந்தீங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்மளுக்கு மெயினாக வந்து பர்ஃபெக்ஷன் மெயின். ஸோ நம்ம அளவுகளில் ஆடுறோம்னா அது திருத்தமாக இருக்கணும். ஸோ முத்திரைகள் எல்லாம் லட்சணம் எல்லாம் பாவனை எல்லாமே அழகாக திருத்தமாக இருக்கணும். ஸோ ஏதோ ஆடுறாங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு இருக்கக்கூடாது. இருக்க கரெக்ஷன் நம்ம பண்ணி செதுக்கிட்டே தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அரங்கேற்ற ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா 6 மந்த் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஸோ டெய்லி அவங்க வர அவங்க 7-8 வருஷமாக வந்தாலும் லாஸ்ட் அந்த 6 மந்த் தொடர்ந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். அப்போ தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரிட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாம் நாங்கள் போடுறது எல்லாமே. டீச்சர்ஸும் அதே மாதிரி எம்எஃப்ஏ முடிச்ச டீச்சர்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். சும்மா எதுவும் பண்ணுறோம் ஏதோ டீச்சர்ஸ் வராங்க அப்படின்னு கிடையாது. அவங்களாம் ஆடிஷன் வச்சு அவங்க செலக்ட் பண்ணி அந்த எல்லாமே பார்த்து தான் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைனான்ஸ் யூனிவர்சிட்டி வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க.
அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொண்டு போகிறப்ப தான் இந்த மாதிரி எதிர்பாராதமான ஒரு விபத்து நடந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா விட்டு போனதை அந்த பாஸ் பண்ணதை நம்ம திரும்பி ரெஸ்யூம் பண்ணணும். ஸோ அது உண்டான முயற்சிக்கு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். எங்கள் இன்ஸ்டியூட்டோட அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட லாங் டேர்ம் கோல் வந்து பார்த்தீங்கன்னா SNDS காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ். இது வந்து அவங்க ரொம்ப ட்ரீம் பண்ணது. அவங்க அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணி நாளைக்கு நம்ம காலேஜ் உருவாக்கணும். நம்ம அகாடமியில் வந்து எல்லாமே BA டிப்ளமா MA எல்லாமே பண்ணணும். ஒரு மிகப்பெரிய கனவு ட்ரீம். அவங்க ட்ரீம் வந்து ட்ரீம்ன்றது கிடையாது, எமோஷன் ஃபார் சைலஜா. ஸோ அதை நம்ம வந்து பிரதிபலிக்கணும். அதுக்கு முன்னாடி முயற்சிகள் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா பண்ணிக்கணும். புரியுது. அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா லைக் அரங்கேற்றத்துக்கும் இங்கே முதல் தடவை அந்த கால் பாதத்தை இங்கே வைக்கிறதுக்கும் அந்த அரங்கேற்றம் நாங்கள் வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு கடமை இருக்கோ ஒரு இது இருக்கும், பார்ட்டிசிபேஷன் இருக்கும், அதே அளவுக்கு தான் ஒரு குருவாக உங்களுக்குமே இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு குழந்தையும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற அந்த ப்ராசஸை பற்றியும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் அதுக்கான உங்களோட ஒரு இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது பார்ட்டிசிபேஷன்? குழந்தை ஃபஸ்ட்டு வரப்போ அடம் பண்ணுங்க, அல்லது அம்மா கூடவே இருக்கணும்னு ஒரு 2 வீக்ஸ் கூடவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாகிடுவாங்க. ஒரு அரை மணி வரதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். அது எல்லாமே தாண்டி பர்ஃபெக்ஷன் ஆகி வரையும் செதுக்கி வந்த பிறகு நம்ம அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஆனந்த கண்ணீரே வந்துடும். ஏன்னா அவ்வளோ பிடிவாதம் ஆடும் பேச்சு கேட்காத பிள்ளைங்க அது அவ்வளோ வருஷம் ஆகி ட்ரைன் பண்ணி அந்த ஸ்டேஜில் அந்த மேக்கப் காஸ்டியூமோட அவங்க பர்ஃபெக்ஷன் ஆடும்போது ரொம்ப புதுசாக பிறந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். அதே இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தை ஆஸ்ட்ரண்ட் ஆகுன்றாங்க, ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றாங்க. லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு பரதநாட்டியம் சூஸ் பண்ணுற குழந்தைக்கு அந்த பேஷன் வருது, அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் லைஃப்பில் பரதநாட்டியம் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, லைக் எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கையை அது செதுக்குது ஒரு பரதநாட்டியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இருக்கிற மாடர்னைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா மூலிமா நல்லது கற்றுக்கிட்டு அதனால் புகழ் பெற்றவங்க வாழ்றவங்க இருக்காங்க, அதனால் வாழ்க்கையை தொலைச்சவங்க இருக்காங்க. காயின் ஹேஸ் 2 sides இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியானா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் பக்கம் போனால் பிரச்சனை கிடையாது, நெகட்டிவ்ல போய் விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்னா நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் டெவலப் ஆகும். ஸோ அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்துருச்சுன்னா அந்த தனி நபரோட ஒழுக்கம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நோக்கி உங்கள் மைண்டு தசை திருப்பாது. நீங்கள் வந்து ஸ்டெடியான ஒரு பாத்வே ட்ராக் பண்ணி போவீங்க. ஒரு சிந்திக்கிற தன்மை உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு கரெக்டான ஃபர்ம் டெசிஷன் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆர்ட்டை நோக்கி வருவாங்க. ஸோ அதுதான் ரீசன். ஸோ லிட்டரலாக செல்ஃப் டிசிப்ளினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி டிசிப்ளின் அது வந்து ஆர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நான் உள்ளே வரும்போது நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், கிட்டத்தட்ட நிறைய இந்த அவார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைக் அந்த அவார்ட்ஸை பற்றி அண்ட் உங்களுக்கு பர்சனலாக இந்த அவார்ட் வாங்கும்போது தான் என் லைஃப்பில் லைக் இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பெருமையாக நீங்கள் வாங்கின அவார்டுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன ரெக்கக்னிஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா சோஷியல் அண்ட் கல்ச்சரல் அகாடமியில் வந்து நாட்டிய கலைஞர் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கரண்ட் சேர்மன் திரு விஜி சந்தோஷம் அவர் கையால் அவார்டு வாங்கினாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், விஐபிஸ்லாம் வந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னைசிங்கான ஒரு ஃபங்க்ஷன். அது ஃபோட்டோ கூட இருக்குது, ரொம்ப பழைய ஃபோட்டோ இருக்குது. அது வந்து ஒரு மிக அவங்க அங்கீகாரம் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். அதுதான் அவங்க லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து தமிழ்நாடு இலக்கிய நாடகமன்றம் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணி அவங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். முன்னாடி வைஸ் சான்சலர் வீணை காயத்ரி இருந்தாங்க, அவங்க தலைமையில் நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் அதேமாதிரி நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்தோம், உங்களோட லோகோவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடராஜர் சிலையோட லோகோவை நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த நடராஜர் சிலையோட லோகோட பேக் இன் ஸ்டோரி என்ன? அண்ட் அதே மாதிரி இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே, ஏன்னா நீங்கள் 1993 வந்து நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணீங்க,
கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷத்தில் இப்போ நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் அதையும் யாரும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நடராஜர் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர்னாலே பரதநாட்டியம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாசிக்கல் டான்ஸ் அவன் என்று அணிவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்றது, ஒரு ஆட்டோமொபைல்ஸ் தான் சொல்லுவாங்களே, அது உருவாக காரணமே நம்ம இயற்கையாக முன்னாடி அது இசை ஒரு ஒளி அதுலேருந்து உருவாக்கப்பட்டது பிரபஞ்சமேன்றாங்க. ஸோ அந்த பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு இந்த நடராஜர் தான் வச்சு பேஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த லோகோவுக்கு ஆடலுக்கு அரசர் அவர் தான், ஆடலரசர் நடராஜர். ஸோ அதையே நாங்கள் வச்சு பண்ணுவோம். அந்த பஞ்சபூத ஸ்தலத்துலேயே நம்ம சிதம்பரம் நடராஜர் அவர்கள் இடம் பெறாரு. சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், அதாவது சிதம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கிற அந்த பொசிஷன் தான் வந்து சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அவர் தான் தீர்மானிக்கிறார், அனைத்து அண்டங்களையும் அவர் தான் தீர்மானிக்கிறார். ஸோ ஒரு காமனாக டான்ஸ் சொன்னாலே நமக்கு நடராஜர் தான் ஞாபகம். ஈவன் எல்லா வெஸ்டர்ன் டான்ஸ் வீடியோஸ் பரதநாட்டியம் டான்ஸ் நடராஜர் தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. டான்ஸ்னா இஸ் த சிம்பிள் அண்ட் ஐடல் டான்ஸ். ஸோ அதான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பிராண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவநகர் டான்ஸ் வந்து SNDS லோகோ வச்சு மேலே நடராஜர் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ரெக்கக்னேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யாராவது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, யாராவது நம்ம அப்ரோச் பண்ணுறாங்க பார்க்க வராங்க அப்படின்னா நம்ம பிராண்ட் லோகோ பார்த்தா டக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ நடராஜருக்கு ஓகே டக்கு நம்ம டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு ஈஸியாக வந்து நம்மளை ஐடென்டிஃபை லிட்டரலாக அந்த லோகோவே உங்களுக்கு ஒரு குட்வில் கிரியேட் பண்ணுது. கரெக்டாக. ஆனால் இப்போ அந்த லோகோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஏன்னா நடராஜர் வந்து கொஞ்சம் நல்ல இமேஜஸ் எல்லாத்துக்குமே கிடைக்குது. அது கீழே வர நடராஜர்ல உள்ள நடராஜர் பார்த்தீங்கன்னா திருவாச்சி வட்டம், அந்த வட்டத்துல சில இடத்துலலாம் எப்படின்னா சில அகாடமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது திருவாச்சி வட்டத்திலே அவங்க டான்ஸ்க்கு பேர் வச்சுருவாங்க. நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் நடராஜர் கீழே அந்த ரிப்பன் வேறு வச்சுருக்கோம் SNDS. அது வந்து ட்ரேட்மார்க்கு, காப்பிரைட்ஸ், ரெஜிஸ்டர் எல்லாமே நம்ம வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மேலே நடராஜர் காமனாக வச்சுருக்கோம். ஸோ காப்பிரைட்ஸ் எல்லாமே நீங்கள் எப்போ பண்ணீங்களே காப்பிரைட் வந்து? இது வந்து என் அப்பா இருக்கும்போது பண்ணாங்க. 2017 அவங்க பண்ணாங்க. 2017 பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னன்றதை நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போது இங்கே எந்த வயசில் குழந்தைங்கள்லாம் வருவாங்க? 4 இயர்ஸ். ஏன்னா 3 to 4 லெக் ஸ்ட்ராங் ஒரு ஸ்டேஜ். அந்த 3க்கே கூட கொண்டு வந்தேன். 2.5 வயசுல கேட்பாங்க, மேம் என் குழந்தை டிவி பார்த்து ஆடுறா, அதை பார்த்து பண்ணுற இது பண்ண. ஐயோ அந்த வயசுல கொண்டு வர மழையில் 5 years 6 years வந்தால் இன்னும் நல்லது. ஸோ ஒரு 6 years நம்ம தான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க சொல்கிற விஷயம். ஆனால் பேரண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரி இல்லை. 4 years 3 years ஆட்டாலும் நாங்கள் அப்சர்வேஷன் வச்சுருவோம். 1 year சும்மா பார்க்கட்டும். டான்ஸ் பண்ணுவாங்க, சின்னதெல்லாம் பண்ணுவாங்க, முத்திரைகள்லாம் சொல்லுவாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஆட வைக்க மாட்டோம், ஏன்னா அரமட்டி போட்டால் அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ 4 years கம்ப்ளீட் ஆகட்டோமா, 4 yearsக்கு அப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சொல்லுவோம். அந்த ஃபீஸ் வாங்க மாட்டோம். 4 years கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஃபீஸ் வாங்க ஆரம்பிப்போம். சில குழந்தை நல்லா கிரைட்டீரியா வந்து 5 years. நான் விருப்பப்பட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் 4 years இருக்கும். அந்த 4 years வந்து 5 years ஆக வரைக்கும் அவங்க கிட்ட நாங்கள் மந்த்லி ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டோம். அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் தான் ஆகும். அந்த 4 years to 5 years அப்சர்வேஷன் பீரியட். குழந்தைய வந்து கூட்டிட்டு வாங்க, பசங்க எப்படி ஆடுறாங்க என்னன்றதை அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. விஷுவலாக வந்து அப்சர்வேஷன் பண்ணிப்பாங்க. 1 year வந்து நாங்கள் ஃபீஸ் எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டோம். 5 years ஸ்டெப் ஆகும். அவங்க கொஞ்சம் கோச்சிங் ட்ரைனிங்லாம் உங்களுக்கு நல்லா இன்டென்ஸாக போகும். அப்போ தான் நம்ம வந்து ஃபீஸ்லாம் அவங்க சார்ஜ் பண்ணுவோம். அந்த 1 year அப்சர்வேஷன் பீரியட் 5-6 வந்தா பெட்டர். குழந்தைங்க என்ன சொல்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ மெச்சூர்ட் இருக்கும். ரொம்ப ஈகரா விருப்பப்பட்டு கேட்கும்போது அந்த 4 yearsல இருந்து இருக்கணும். சில குழந்தைங்க என்ன சொல்றது 3 வயசுல கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறது குழந்தை இயற்கையாவே இறைவன் அருள் அவங்களுக்கு இருக்கும். இந்த நாட்டியத்தை பற்றி ஈடுபாடு தெரிஞ்சிடும். நமக்கு வராங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட்ச் இருக்காங்கன்னா அதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆடும்போது சொன்னோட கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிற குழந்தைங்க நமக்கு தெரியும் இல்லையா, அவங்கெல்லாம் இயற்கையாகவே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்கள் லைக் எல்லாமே சின்ன குழந்தைங்க இல்லையா, ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசுன்றீங்க. ஸோ அவங்க இங்கே வரும்போது அவங்க காமனாக ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்ன, லைக் என்னென்ன கஷ்டங்கள் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? இந்த பரதநாட்டியம் பயப்படுவாங்க. சில குழந்தைங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பசங்க அவங்க ஏஜ்ல இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் நான் எல்லாமே கைண்டாக தான் அன்பாக தான் பேசுவோம். குழந்தைங்க அடம்ட்டாக இருந்தாலும் அவங்க வழியில் போய் தான் அவங்க எப்படி கொண்டு வரணும் அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணவே மாட்டோம். விட்டு பிடிப்போம். இன்னும் குழந்தைங்க தானே 1 year 2 years கூட ஒரு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் மிரட்டுங்க மேம், கொஞ்சம் போடுங்க திட்டுங்கன்னுவாங்க. அப்படி பண்ணால் அது பிடிக்காம போயிடுவாங்க. போகவே கூடாது, எண்ணம் வந்துடும். அது அவங்களுக்கா பிடிக்க வைக்கணும். நம்ம அந்த அளவுக்கு அவங்க கூடவே போய் ட்ராவல் பண்ணி பழகி அவங்க வழிக்கு நம்ம கொண்டு வரணும். அதை தான் நாங்கள் பண்ணுவோம். கரெக்டு தான். அதே மாதிரி வந்து இப்போ இந்த போஸ்டர், ஹேண்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்,
இது வந்து நான் சயின்டிஃபிக்கலி வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கலி உங்களுக்கு நல்லது அண்ட் மென்டலி அந்த போஸ்டர் வைக்கும் போதாக இருக்கட்டும், அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட், அந்த பாடி லாங்குவேஜ்க்குலாம் வந்து அந்த பேலன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுன்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி பேதாஸ்னா கண்ணுக்கு பண்ண கண் எக்ஸசைஸ் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம புருவ பேதாஸ்க்கு புருவ ஷேக் பண்ணாது நல்லா இருக்கும். அந்த மாதிரி நெக் மூமெண்ட்ஸ், கிருவ பேதாஸ், அந்த ஒவ்வொன்றும் ஒரு பாத பேதாஸ், பாதத்துக்கு ஏற்ற பேதாஸ் பண்ணோம்னா அந்த கால் எக்ஸசைஸ் நல்லா இருக்கும். இது வந்து என்ன சொல்றது, உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடனத்தை கொண்டு போற விஷயம் இது. ஸோ ஹெல்த் வைஸாகவும் எல்லாமே இது வந்து நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி லைக் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கும் நிறைய இது இருக்கு இல்லையா? முத்திரைகள் இல்ல ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், என்னென்ன முத்திரைகள் இருக்கு? முத்திரை சிங்கிள் அண்ட் டபுள் அண்ட் முத்ராஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பரதநாட்டியம்னாலே வந்து பெண்களுக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு ரொம்ப நாள் நிறைய மித்து ஒன்று இருக்கேன். நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாலாம் பேசுகிறாங்க, நம்மளே பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பரதநாட்டியம் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் அதை நீங்கள் எப்படி முதல்ல பார்க்குறீங்க? ஒரு தவறான ஒரு இது. ஸோ ஆண்களும் கற்றுக்கலாம். பெரிய பெரிய டான்ஸஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா மேனெல்லாம் ஆட்டம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த குரு சொல்லி கொடுக்குற குரு இப்படிலேருந்து வர்றதா விஷயம். ஸோ குரு வந்து அந்த காலத்துலேருந்து நட்டுவானார்லேருந்து பரதநாட்டியம் சொல்லி தரது எல்லாமே மேல் தான். ஸோ மேலுக்கு நிறைய பொம்பளை பசங்க, பொம்பளைங்க லேடிஸ் தான் போய் கற்றுக்கும் போது ஸோ அவங்க வந்து அந்த பொம்பளை பசங்களோட பேசி பழகிறதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த பாவனை, உடல் நடை எல்லாமே அதே மாதிரி வந்துடும். ஸோ அவர்கிட்ட போய் ஒரு மேல் கற்றுக்கிட்டானா அதே மாதிரி தான் வரும். இந்த லாஷியா தாண்டவன் ரெண்டு இருக்குது. லாஷியானா ஃபீமேல் ஆடுற மாதிரி மெத்தட், தாண்டவன்னா நம்ம மேல் ஆடுற மெத்தட். ஸோ அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். தாண்டவ முறையில சொல்லி கொடுத்தோம்னா அதுபடி அவங்க கடைபிடிச்சிருவாங்க. லாஷ்ய முறையிலேயே பொம்பளைக்கும் பழகிறதே பையனுக்கும் பழகிட்டோம்னா அதே நம்ம சின்ன வயசுல இருந்து வளையிறது தானே எது ஒண்ணுமே, அதே பழகிடும் கடைசி வரலாம். ஸோ அப்படி இல்லாம நம்ம வந்து சொல்லிடணும் ஃபர்ஸ்டே, எனக்கு வந்து மேண்டலா தாண்டவ மாதிரி வேணும். அது உண்டான குரு கிட்ட போய் நம்ம இல்லை இந்த ரெண்டுமே கற்றுக்கிற குரு இருந்தாலும் பெட்டர். ஸோ லேடிஸ்க்கு தனியாக கை வைக்கிற பொசிஷன் நம்ம சொல்லலாம். பொம்பளை பசங்க இப்படி வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும், அதை பாய்னா இப்படி கம்பீரமாக இப்படி வச்சுக்கணும். ஸோ பையனுக்கும் இப்படியே வச்சு பழகிட்டாங்கன்னா கஷ்டம். அண்ட் நீங்கள் குருன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரு மாறும் போது அந்த ஒரு டான்ஸ் போஸ்டர் அண்ட் மூமெண்ட்ஸும் வந்து இந்த மாறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஸ்கூலுக்கு ஒரு ஃபார்மேட்டும் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வர இப்போ குரு இன்னொரு குரு மாறுறாங்கன்னா அந்த ஃபார்மேட் இப்படி தான் நம்ம சொல்லிடணும். அந்த ஸ்டைல். ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ கலாஷேத்ரா ஸ்டைல், வல்லூர் ஸ்டைல், பண்டநல்லூர் ஸ்டைல், தஞ்சாவூர் ஸ்டைல், மேலட்டூர் ஸ்டைல். ஸ்டைல்ன்றது எல்லாம் வந்து ஒரே ஃபார்மேட்டு தான். இந்த அடவுகள் எல்லாமே உருவாக்கப்பட்ட தஞ்சை நால்வரால் உருவாக்கப்பட்ட அடவுகள் ஃபார்மேட்டு தான். ஸோ அந்தந்த ஊர்ல அவங்க குரு ஃபெமிலியர் ஆகிறதுனாலே அவங்கள அடமொழி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ தஞ்சாவூர் நால்வரால் உருவாக்கப்பட்டதுனால தஞ்சாவூர் ஸ்டைல். கலாஷேத்ரா ருக்மணி மேம் அவங்க உருவாக்கப்பட்டது அது கலாஷேத்ரா ஸ்டைல். ஸோ ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 1,00,000 பேருக்கு ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ். ஸோ அந்தந்த குரு அவங்க ஸ்டைலில் பாடி லாங்குவேஜ் வல்லூர் ஸ்டைலில் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சு ஆடுவாங்க. ஸோ அந்த வளைவுத்தன்மை இருந்தால் அது வல்லூர் ஸ்டைல். ஸோ இதை ஃபார்மேட் எல்லாமே ஒன்று தான். ஃபார்மேட் எல்லாம் ஒரே இது தான். ஸோ அவங்க அடற்பெயர் மொழியை வச்சு அடற்பெயரை வச்சு ஊர் பேர். இப்போ எங்கள் தங்கச்சி குரு அவங்க கற்றுக்கிட்டாங்க காஞ்சிபுரம் ஸ்டைல். ஸோ காஞ்சிபுரம் அவங்க காஞ்சிபுரம் ஸ்டைல், பூரா எங்களுக்கு காஞ்சிபுரம் தான். ஸோ அந்த மாதிரி. ஆனால் ஃபார்மேட் எல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ விமன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போ நிறைய பேர் அந்த பாடி போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும்னா வீட்டில் இருக்க கமிட்மெண்ட்ஸ்லாம் உங்களால் கொண்டு போக முடியல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய அந்த மாதிரி ஆகுதுப்பா. 95% அப்படி தான் இருக்குது. எங்கேயோ 5% தான் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம கற்றுக்கிட்டது விடக்கூடாது, கடைசி வரல கொண்டு போனாலும் 5% தான். அது என்னென்ன ஏதோ ஒரு காரணம், சூழ்நிலை, குடும்ப பிரச்சனை, குழந்தைகள், ஹெல்த் இஷ்யூஸு, அந்த மாதிரிலாம் மாமனார் ஒத்துக்கலையா, ஹஸ்பண்ட் ஒத்துக்கலையா, அந்த மாதிரி தான் ஆகுது. இது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி இது வந்து கற்றுக்கிட்டோம்னா கடைசி வரல விடக்கூடாது. அது ஒரு மூச்சியோடு கலந்து அது கடைசி வரல கொண்டு போகிறது ரேர் பர்சனாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, ஹஸ்பண்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வரலாம், ஜெயிக்கலாம். நிறைய டெடிகேட்டட் பேஷனேட் உமன்ஸ் இருக்காங்க. பரதநாட்டியம் கற்றுக்கணும். ஜென்ரலாக பரதநாட்டியம் டான்ஸ் கற்றுக்கணும், காமனாக டான்ஸ் கற்றுக்கணும். சில பேர் அவங்க ஆஃபீஸ்னாலேயோ இல்லை வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு உள்ள சூழ்நிலையோ அவங்க ஆசைப்பட்டது கூட கற்றுக்க முடியாமல் போயிடும். அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக ஓவர் கம் பண்ணி அதை கரெக்டாக பிளானிங் பண்ணி பண்ணாங்கன்னா வந்து அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த பரதநாட்டியம் வந்து நீங்கள் 1990s பண்ண ட்ரெடிஷ்னல் இருக்குமே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஏரியா வந்து ஒரு பரதநாட்டியம்.
ஸோ அந்த ஒரு எவால்வ் ஆயிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நல்லா கொஞ்சம் முறைப்படி பண்ணி முறைப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா ஓகே. ஸோ ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் உடனே ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி இல்லாமல், ஸோ அது முழுமையாக அது எல்லையே கிடையாது. நம்ம பரதம் கற்றுக்கிறது நிறைய போயிட்டே இருக்கு, கடல் மாதிரி. அது எவ்வளோ பெரிய ஜீனியஸ் ஜாம்பவான்கள் எல்லாம் கூட இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ கடல் மாதிரி ஆடம் அப்படி கண்டுபிடி அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். இதோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணுறது. சொல்ற மாதிரி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் பண்ணி லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ். லேர்னிங் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பெரிய பெரிய டான்ஸ் எக்ஸ்போனன்ஸ் பரதநாட்டியம் இன்னும் கற்றுட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக அந்த ஒரு கிளாரிட்டியோட கிளியரிட்டியோட நல்லா ஒரு என்ன சொல்றது அதுக்கு உண்டான ஒரு அமைப்பில் சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே நல்லா ஷைன் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த முன்னாடி காலத்தோட இப்போ இந்த வெஸ்டர்ன் டான்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்ஸ் வந்து உள்ளே வரதுனால அது எந்த அளவுக்கு பரதநாட்டியமை வந்து அஃபெக்ட் பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுறதுன்னு இல்லை. ஸோ பரதநாட்டியம் முதல்ல கற்றுக்கிட்டாங்கன்னா மற்ற எல்லா டான்ஸுக்கும் அவங்க ஈஸியாகிடும். ஸோ ஃபுல்லாக இது அரைமண்டி முழுமண்டி ஃபுல்லாக அது போட்டு பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. இது கற்றுக்கிட்டாலுமே நான் ஆடாத விஷயமே இல்லை. வேறு எந்த ஸ்டைல் எந்த டான்ஸ் கற்றுக்கிட்டாலும் ஈஸியாக வந்துடும். அதே நம்ம வெஸ்டர்ன் எல்லாம் கற்றுக்கிட்டு பரதத்துக்கு வந்தாங்கன்னா கஷ்டம் வராது, கொஞ்சம் கஷ்டம். பேசிக் பரதம் வந்துட்டாங்கன்னா சென்னையில் சிதம்பரம். ஸோ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் அந்த கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறத விட ஒரு ஸ்டேஜில் அவங்க என்னெல்லாம் கற்றுப்பாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சென்னையில் சிதம்பரம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, சிதம்பரம் கோவிலில் சிவராத்திரி தங்கச்சி ப்ரோக்ராம் கேட்டிருந்தான், நாட்டியாஞ்சலி ப்ரோக்ராம். அவங்க வந்து கொடுக்கல. அந்த ஒரு குழுக்களை வச்சுட்டு அங்கே தான் பண்ணணுமா, நம்ம சென்னையிலே அந்த சிதம்பரத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னா நம்ம வெல்விஷர் கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது 13 வருஷம் முடிஞ்சாச்சு. ஃபுல் நைட்டும் எங்களுக்கு நடக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு என்னன்னா இங்கே கற்றுக்கிற போது நம்மக்கிட்ட மட்டும்தான் ஆடுவாங்க. ஸோ நான் நிறைய ஆடியன்ஸ் பார்த்து அந்த லைட்டிங்கோட அந்த மேக்கப்பு ஜடெல்லாம் போட்டால் அவங்களுக்கு அந்த ஃபியர் போகணும், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்தடுத்து அவங்க லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அண்ட் கடைசி கொஸ்டின், ஸோ இப்போது இதுக்கப்புறம் பரதநாட்டியம் பர்சீவ் பண்ணுறவங்களுக்கும் பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கடைசியாக நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம முதல்ல முடிச்சிக்கலாம். இப்போ பரதநாட்டியம் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக அந்த 1 hour 2 hours விட மாட்டுறாங்க. ஸோ லீவு ஸ்டடீஸ் இருக்கணும். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பசங்களாக படிக்கிற நேரம் அந்த காலையில் டைமில் முடிச்சிடலாம். ஈவினிங்கில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் கற்றுக்கிட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ்க்கு அதுதான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பிராண்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே தெரியிற விஷயமா இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் அண்ட் பிராண்ட் வேல்யூவாக இருக்கட்டும் அண்ட் அதர் சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கு இந்த ISO அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ் இந்த ஸ்கூலுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே மெஷர்ஸ் தான். நிறைய நம்ம டீச்சிங்ஸ் முன்னாடிலாம் வந்து அம்மா இருந்தாங்க, நிறைய டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. இருக்கிற டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம பிஸ்னஸ் இன்னோவேட் பண்ணுறது தான். இன்னும் புதுசாக நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே அந்த வேல்யூ பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ட் நம்பர் 85/2003, அதாவது அண்டர் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் அம்மா அப்பா பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வந்து நம்ம ISO சர்டிஃபிகேஷன். ஓகே, ISOன்றது இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் ஃபார் அந்த வேல்யூக்காக இந்த ஸ்டாண்டர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த பேசிஸில் அகாடமி வந்து ISO சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ அது இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ டு ப்ரொடெக்ட். கண்டிப்பாக. அது என்னன்னா நம்ம ISOன்றது ஒரு சர்டிஃபிகேஷன் தானே, அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும், ஒரு சர்டிஃபைட் கம்பெனி. ஸோ அது ஒரு நேம் தான். ஸோ அதுக்கு நம்ம சைட் வந்து எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணாங்க இல்லையா? நல்லா கைட் பண்ணுறாங்க. எவ்ரி டைம் அந்த ரெனியூவல் பீரியடுக்கு கரெக்டாக கால் பண்ணிடுவாங்க. சர்வலைன்ஸ் டேட்டுன்னு வரும். ISO சர்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வலைன்ஸ் டூ, செகண்ட் சர்வலைன்ஸ் டூன்னு வரும். அந்த சர்வலைன்ஸ் டூ டேட் வரதுக்கு முன்னாடி நமக்கு ரிமைண்ட் பண்ணி கரெக்டாக ஆனூர் குளோபல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட சர்வீசஸ் வந்து கரெக்டாக பண்ணிக்கிறதுனால கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்போ நிறைய பார்க்குற நிறைய ஆடிட்டிங் ஃபிர்ம்ஸ், நிறைய அசோசியேட்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும், கரெக்டாக பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க, பட் ஆனால் ஒரு கரெக்டான ஒரு கேட்சப் இருக்காது. ஆனூர் குளோபல் டாக்குமெண்ட் வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல. ஸோ பயங்கர ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்துச்சு உங்களோட. அண்ட் இப்போ நம்ம கூட பேச சிவனடிகளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸோட பாட்காஸ்டோட உங்களை பார்க்க வரேன்னா டேனியல் நிக்கில் அண்ட்
இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுமா மறக்காம ஆனந்த் குரூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.